ஒரு பாடலை விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் இல்லையா? தெரிந்த பாடலும் சேர்ந்து பாடுவோம். சொன்னால் போதும், ஐயா உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சத்தமா பாடுங்க. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனம் துருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனம் துருகி கரம் அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர்
தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சேர்ந்து சொல்லுங்க, சுமந்து சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவர், சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவர், சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இருந்தால் போதும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் ஒன்று இருந்தால் போதும் ஆண்டவரே. சகலமும் எங்களால் செய்ய முடியும். சகோதர சகோதரியே, கர்த்தர் பிரசன்னம் ஒன்று இருந்தால் போதும். கர்த்தர் மோசே உள்ள செல்லும் போது அந்த மேகஸ்தம்பம் அவரை பின்பற்றினது என்று வசனம் சொல்லுகிறது. மோசே சென்ற இடத்துக்கு மேகஸ்தம்பம் பின்னோக்கி போனது. அவன் வீட்டு உள்ள செல்லும் போது, அந்த கூடாரத்துள்ள செல்லும் போது அந்த மேகஸ்தம்பம் அந்த கூடார அண்டையே இருந்ததா. அது எங்கேயும் விலகி போகல. அந்த மேகஸ்தம்பம் மோசை விட்டு எங்கேயும் விலகி போகல. மோசை செய்ததெல்லாம் ஒன்று, ஆண்டவரே உங்க பிரசன்னம் இல்லைன்னா என்னால் எத்தையும் செய்ய முடியாது ஆண்டவரே. தகப்பனே, நீங்க சொன்னாதான் நான் செய்குவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அதை பார்த்து மோசையின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்த்ததும். இப்படியாய் நம்ம பிரசன்னத்துக்காக நாடுவோம். ஆண்டவரே, ஒரு மகிமையின் மேகமாக எங்கள் மேல் இறங்கும்படியாக, தகப்பனே எங்களை பொழியும்படியாக, மழையா எங்கள் மேல் பொழியும் ஆண்டவரே, மழையா எங்கள் மேல் இறங்கும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் இல்லைன்னு சொல்லுகிற கடவுள் அல்ல, அவர் மாட்டேன் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. கோபத்திலே உன்னை கோபமாய் பேசினாலும் மீண்டும் உனக்காய் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார் என்று பார்த்ததுமே, இப்படியா இறங்கி வருகிற தேவன் நம்மை நம்மையில் அசைவாடும்படியாக கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு மகிமையின் மேகம். ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க, ஒரு மகிமை, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர்,
சொல்லுங்க, என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்திருக்கீங்க. மீண்டும் சொல்லுங்க, என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிருல, என் உணர்வுல கலந்திருக்கீங்க. சொல்லுங்க, அப்பா அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. எங்களை தொட்டு சுகமடிச்சுங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல ஆவியான பிரசன்னம் அப்பா. எங்களை நடச்சுகிறவர் நீ, எங்களை வழி நடச்சுகிறவர் நீ, எங்களை உயர்ச்சுகிறவர் நீ, எங்களை கனப்படுத்துகிறவர் நீ. நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே, நீங்க இருந்தால் போதும் ஆண்டவரே, நீங்க இருந்தால் போதும் அப்பா. எப்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க அன்பின் ஆவியானவரே, என்னோட கூட இருப்பவரே, தகப்பனே, இதோ நான் செல்லுகிறேன், உனக்காய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி இப்படியாய் வாக்கை கொடுத்து ஆவியானவர் அனுப்பி உங்க பிரசன்னம் எங்களோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக தகப்பனே, எங்களை விட்டு விலகாத தேவன் நீர் அப்பா. தகப்பனே, எங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இங்க வந்திருக்கிற சகோதரிமார்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன காரணம், என்ன காரியம், எதற்காய் வந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து கடந்து செல்லும் போது ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய புகழ்ச்சியோடு கூட கடந்து செல்லும்படியாக ஒரு நியூ பிகினிங் அவங்க வாழ்க்கையிலுக்குள்ள தேவ இந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கிற ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாலை ஆராதனையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். தேவன் நடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறேன். தேவன் நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கரம் எங்கள் மேல் இருப்பதாக, தேவ தயவு எங்கள் மேல் இருப்பதாக, தேவ மகிமை என்னோடு கூட இருப்பதாக. கர்த்தாவே, எங்களை நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பிரயோஜனப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு பாபு ஐயா செய்தி இன்னைக்கு பகிர்ந்து கொள்வார். ஆனால் பாபு ஐயா வர்றதுக்கு முன்னாலே நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 91 அதிகாரம் 4 வசனம். சங்கீதம் 91 அதிகாரம் 4 வசனம். சாம்ஸ் 91 verse 4. அவர்
தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டை கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசெய்ய கேடகமும் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் இந்த தலைப்பு என்னன்னா, வித் வாட் வில் லார்ட் கவர் எ சைல்ட் ஆஃப் காட். தேவன் அவருடைய பிள்ளைகளை எதை கொண்டு அவர் மூடுவார்? தேவன் அவரோட பிள்ளைகளை எதை கொண்டு காப்பார்? எதை கொண்டு காப்பார்? மூடிக்கொள்வார். ஒரு கோழியானது தன் குஞ்சுகளை எப்படியாய் சேர்த்து அவர் சட்டை கீழே பார்த்து கொள்கிறதோ அதே போல தான் கர்த்தர் நம்ம எப்படி பார்ப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு வசனம் நான் உட்காரும்போது இது எனக்கு மைண்டில் டச் பண்ணினே இருந்தது. அல்லேலூயா. அதை சொல்லணும் என்று தான் கர்த்தர் இந்த தலைப்பு வந்தது. எப்படி கர்த்தர் காப்பார்? இந்த கோழியை யோசனை வந்தது. கோழி யோசனை வர பிறகு யோசித்தேன் நான், இப்போ எப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் காப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது, முதல் காரியம் எனக்கு கர்த்தர் சொன்னது சங்கீதம் 91:4. அவர் எப்படி காப்பாரா? அவர் சட்டையின் கீழ் நம்மை படிங்க முதல் முறை. அவர் தமது சிறகுகளாலே உம்மை மூடுவார். முதல்ல எப்படி காப்பார்? உங்களை சிறகுகளாலே நம்மளை என்ன செய்ய போகிறா? மூட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சிறகு என்றாலே கோழி அது சிறகுனால் இப்படி மூடிச்சுன்னா அந்த பறாந்து கீழே வர முடியாது. பறாந்து எவ்வளோ பெரிய பறவை வந்து கோழி குஞ்சியோடு கூட தூக்கின்னு போகிற அளவுக்கு வல்லமை யாருக்கு? பறாந்துக்கு. ஆனால் அந்த கோழியானது அது சிறகுனால் இப்படி மூடிடுச்சுன்னா அது பெரிய பாறை மாதிரி தெரியும். பறாந்துக்கு மேலேருந்து பார்க்கும்போது உள்ள குஞ்சு இருக்கிறது தெரியாது. அது கொஞ்சம் பயங்கரமாக காட்டும். அந்த கோழி எப்படி காட்டும்? பயங்கரமாக காட்டும், ஆக்ரோஷமாக காட்டும். அந்த கோழி மூடிட்டு அதை பறாந்து வருதுன்னா அப்படி பெருசாக ரக்கியை விரித்து ஆக்ரோஷமாக காட்டின உடனே அங்கேருந்து வர பிசாசுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? பயம் ஆகிடும். அதே போல் தான் கர்த்தர் நம்ம எப்படி காக்கிறாரா? அவர் சிறகுகளால் நம்மை மூடுவார். அல்லேலூயா. இது என்னோட சின்ன ஒரு காரியம். இன்று நமக்கு பாபையா, இது வந்து உமென்ஸ் மீட்டிங் மட்டும் கிடையாது, இது எங்களோட வீட்டு கூட்டம். இது எங்களுடைய வீட்டு கூட்டம். வீட்டு கூட்டம் ஏன் சபையில் நடத்துறீங்கன்னு கேட்கலாம். சபை தான் எங்கள் வீடு. அல்லேலூயா. இது எங்களோட வீட்டு கூட்டம். அதனால் இது நடத்தணும் என்று சொல்லி ரொம்ப ஆசை. அதனால் இதுக்கு பாபையா வந்து நம்மளுக்காக ஒரு சின்ன செய்தி கொடுப்பார். அது முடிஞ்ச பேருக்கு நமக்கு உணவு உண்டு. உணவை கூட நம்ம இங்கே நம்ம அழகாய் குடும்பமாய் ரவுண்டாக உட்கார்ந்து சாப்பிட்டு நம்ம போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஏன் இதுனா பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் குடும்பத்துக்காகவும் நீங்கள் காட்டின அன்புக்காகவும் தயவுக்காகவும் ஒரு நன்றி ஏறுதல் கூட்டம் தான் இது, இல்லையா? அது மட்டும் இல்லாமல் வருகிற ஆண்டு இன்னுமாய் பெரிதான ஊழியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு நடத்தும்படியாகவும் நீங்கள் மன உருக்கத்தோடு குடும்ப ஜபத்தில் கூட நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அநேக பாடுகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். எங்கள் பாஸ்டர் நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரே பலன் படுத்துங்க, தாங்குங்க என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாயால் அறிக்கை செய்து ஜெபிக்கணும். அப்படி செய்கிற சபையை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் வீடியோலாம் அனுப்பிச்சிருப்பேன், விபீனுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஒரு வீடியோவில் வந்து ஒரு சபையில் அங்கே பாஸ்டருக்காக எப்படி ஜெபிக்கிறாங்க, என்னென்ன தாங்குறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க என்று சொல்லி அந்த பாஸ்டருக்காக அப்படியாய் செய்கிறதை வந்து சொல்லி கொடுக்குறேன். மொல்லமாக சொல்லி கொடுக்குறேன். முதல் காரியம், உங்கள் பாஸ்டர் நீங்கள் எப்படி தாங்கணும்? ஜபம். மோர் தென் எனி மெட்டீரியல் பிளெஸ்ஸிங், பொருள் நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் பாஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜபம். ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசு என்ன செய்வான்? என்ன பண்ணாலும் பிசாசு நம்மளை சோர்வடி வைப்பா. அதனால் என்ன செய்யணும்? நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். அதற்காக தான் பாஸ்டர் வீட்டில் ஜெப கூட்டம். சரியா? இப்போ நம்ம பாபையா வந்து நமக்காக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பெண்கள் கூட்டத்திற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். அது மட்டுமல்ல, தேவ செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனே, சகலத்திற்கும் காரணரே, ஆண்டவரே, எஸ்தர் இல்லை என்றால் அந்த ஊம்த வம்சம் அழிந்திருக்கும்.
அது மட்டுமல்ல, ஒரு ரூத்து இல்லை என்றால் தாவீது ராஜா எங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டார். ஒரு அன்னாள் இல்லை என்றால் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி உருவாக்க முடியாது. ஆண்டவரே, வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது பெண்கள் மிகவும் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அந்த பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்து தேவனுக்கு பயந்து தேவன் செய்த காரியங்களை ஜெயமாய் செய்து வந்தார்கள் என்று வேதகம் சொல்லியிருக்கிறது. அதுபோல சபையில் ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே அப்பெண்கள் போல ஆண்டவரே நீ மாற்றுவீர், எங்களை திடப்படுத்துவீர், அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த கூட்டுவத்தை முழுவதுமாக கரத்திலே கொடுக்கிறோம். பிரியாத நேசர் இதை நடத்தி தருவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தர் இயேசு ஒருவருக்கே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18. நடந்து போகையில் ஆமேன். ஆமேன். போதும் சிஸ்டர், போதும். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். நம்முடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடவுள் படைத்தார். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்கு வந்தார் என்றால் பாவிகளை இரட்சிக்க ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுபோல் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, அவர்கள் மீனவர்கள் கரையிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், கடலிலே மீன் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு செல்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கலாக என்று சொல்கிறார். இதை என்ன நம்ம ஒன்று அறிஞ்சிக்கிறோன்னா, கடவுள் ஒன்று சொன்னான்னா அதில் ஒரு காரணம் இருக்குது. ஆச்சுங்களா? அந்த காலத்தில் மக்கள் மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டைமும் கிடைக்கும், சம்டைமும் கிடைக்காது. அந்த சூழ்நிலையை அவர்கள் சும்மா கூட நின்று கொண்டிருக்கலாம், அந்த மீன் கிடைக்காம கூட இருந்து கொண்டிருக்கலாம். இதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கலாக்குவேன் என்றார். அப்போ இதோட அர்த்தம் என்னவென்றால், அவருடைய தொழில் மீன் பிடிப்பது. எப்படி மனுஷனை பிடிப்பது? அவர்கள் சிந்தித்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்குள்ளே ஒரு சிந்தனை வெளிப்படும். உடனே 2ஆம் வசனம் வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே உடனே இம்மிடியட் இயேசு கிறிஸ்து கூப்பிட்றாரு, பின்னால் போய்விட்டார்கள். அப்போ என்னன்னா இதோடைய இந்த வசனம் நம்மளுக்கு என்ன தெரிவிக்குது என்றால், தெர் இஸ் நோ ஹெசிடேஷன். எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எனக்கு இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகளை பார்க்கணும், இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நான் இந்த ஜாப்பில் இருக்கேன், அப்படியெல்லாம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் சொன்ன வேலைகளை அவர் இம்மிடியேட்டாக ஃபாலோ பண்ணி அவரை பின்பற்றி போகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சரி, எதை நம்மை தடுத்துகிறது? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரும் பொழுது எந்தெந்த செயல்கள் நம்மளை தடுக்கிறது என்பதை நாம் லிஸ்ட் போடணும். அல்லேலூயா. என்ன ஒரு ஒபீடியன்ஸ்! எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்களாம். அது கூட வாசிங்க சிஸ்டர், அடுத்த வருஷம் கூட. அவர்கள் சரி, ஆமேன், ஆமேன்.
அழைத்தார்கள். மறுபடியும் 22 கூட வாசிங்க. படகையும் உடனே அவர்கள் படகையும் அசட், அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னது? படகு. அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டணும். அது மட்டுமல்ல, தங்கள் தகப்பனை விட்டு பெற்றோர்களையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஃபாலோயிங் த ஜீசஸ் வெரி 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 டிஃபிகல்ட். கடவுளை பின்பற்றி வருவது ஒரு எளிதான காரியம் கிடையாது. எல்லாத்தையும் கம்ஃபர்டபுள் சொன்னோம். அந்த ஒரு சமூகமாக ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை நாம் என்ன சொன்னோம், சம்டைம் வெறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். தூங்க டைம் இருக்காது. நம்ம இன்றைக்கி இது ஒரு பிள்ளைகளோடு இருப்போம், ஏதாவது ஆலயத்துக்கு போகும்போது தான் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. அல்லேலூயா. வசனம் இவ்வாறு சொல்லித, உடனே அவர்கள் படகைகளையும் தங்கள் தகப்பனை விட்டு அவர்கள் பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக காணப்படுகிறோம்? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது பாவிகளை ரட்சிக்க. தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி அவர் சிலுவையிலே அறைந்தது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அந்த 12 சீசர்களை அவர் அன்று பிடிக்கவில்லை என்றால் கிறிஸ்துவம் இந்த உலகத்திலே இவ்வாறாக இன்றைக்கு காணப்படுமா? 12 சீசரை பிடிச்சார், அந்தவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, நல்ல போதனைகளை அவர் கொடுத்தாரு. அவர்கள் மூலமாக உலகத்துள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவத்தை அறிந்து அன்பு என்ற ஒரு கொள்கையை அவருடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க போய் இன்றைக்கி சமாதானம் கொஞ்சமாவது இந்த உலகத்தில் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வாசிங்க வச்சுங்க. அப்பொழுது பின்பு 23 வாசிங்க. உபதேசித்து பிரசங்கித்து ஹல்லேலூயா. அது மட்டும் செய்யவில்லை, அந்த ஒரு பிடிச்சு என்ன பண்ணுறாரு, நற்காரியங்களை செய்கிறார். சமுதாயத்திலே ஒரு நல்ல காரியங்கள், யாருக்கு யாருக்கு உடம்பு சரியில்லையோ, யார் யாருக்கு நோய்வினப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டுக்கு போய் அவர்களை சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தெய்வத்தை கொண்டிருக்கிற நம்முடைய எவ்வளோ பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வேறு எந்த தெய்வமாக இந்த உலகத்தில் இந்த மாதிரி பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய கீர்த்தி எல்லா இடத்துலையும் இருந்திருக்குது. ரெண்டாவதாக பார்க்குறோம், அப்போ நம்முடைய வேலை என்னது? மனிதரை பிடிக்க வேண்டும். இட் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஆத்ம ஆதாரத்தை சேகரிக்க வேண்டும். ஆத்ம ஆதாயத்தை நாம் அறுவடை பண்ண வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி பண்ணலாம்? நம்முடைய வேலை ஸ்தலங்களில் பண்ணலாம். நம்ம இருந்த அந்த சமுதாயத்திலே இயேசுவை அறியாத ஜனங்களை சொல்லி அவர்களை நாம் கொண்டு வரலாம். அல்லேலூயா. ஒருவன் பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் வச்சுக்கிறோமே, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, டெய்லி போகிறாரு, என்னமோ பண்ணுறாரு. அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி, இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாத ஒரு 10 தடவைன்னா ஒருக்க சொன்னால் அந்த ஒரு சில கேட்டு மனதை ஒரு சான்ஸு இருக்குது. அல்லேலூயா. ஒரு ஆத்தும ஆதாயத்தை நாம் ஏற்படுத்தினால் பர்வத்தில் எல்லாம் மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று வேதாம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒரு சேலஞ்சு பண்ணலாம் இந்த வருஷத்தில், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அதுதான் தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு வேலை, ஒரு பொறுப்பு. ஆத்ம ஆதாயத்தை நாம் தேட வேண்டும், அதை அறுவடை பணிகளாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நான் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். இந்த மனுஷரை பிடிச்சாச்சு, ஓகே, ஒரு ஆளை பிடிச்சாச்சு, அவரை
இதுக்கு கொண்டு வந்தாச்சு, நல்ல வழியில் கொண்டு வந்தாச்சு, அந்த பையன் ரசிக்கப்பட்டாச்சு, அந்த ஆளும் டெய்லி வந்து வாரம் சர்ச்சுக்கு வராப்புல எல்லாம் போகிறார். வாட் இஸ் த பர்பஸ்? அவர் நல்ல வழியில் பண்ணிட்டோம், பட் அவர் எங்கே கொண்டு போகிறோம்? கிறிஸ்துவுக்கு. அல்லேலூயா. உன்னை பிடிச்சாச்சு, வேறு எண்டு எங்கே இருக்காது? அது எதுக்காக நம்ம பிடிச்சிருக்கோம்? அதை என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்துவுக்காய் பிடிக்க வேண்டும். மனிதனை ஜீவனோட கிறிஸ்துவுக்காய் பிடிக்க வேண்டும். ஏன் இந்த வசனம் அருமையாக சொல்லியிருக்கு? மனுஷனா உயிரோட தானே இருப்பான். அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு? ஜீவனோட கிறிஸ்துவுக்காய் பிரிக்க வேண்டும். அப்போ மனுஷன் உயிரோடு இருக்கும் போல செத்தவனாக இருக்கான். அதுதான் அதோட அர்த்தம். அல்லேலூயா. இருந்தும் இல்லாமல் இருக்கிறார்கள், இருந்தும் உலகப்புறமான காரியங்களை ஈடுபட்டு அவர்கள் ஜீவன் அற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அவருக்கு விருப்பப்படலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவனை உயிரோடு கொண்டு வா, அவனை நல்லபடியாக என்கிட்ட கொண்டு வா. ஒரு ஆத்மா ஆதாயத்தை சேகரிச்சிட்ட, அவன் நல்லபடியாக என்கிட்ட கொண்டு வா. அதான் சொல்லு சுவிசேஷத்தில், மனிதரை ஜீவனோட கிறிஸ்துவுக்காய் பிடிக்க வேண்டும். பிடிச்சிட்டு போயிட்டு வேற எங்கேயும் போய் உடச்சிடக்கூடாது. அவன் நல்லவனா பண்ணிவிட்டு வேற எங்கிட்ட போயிட்டு கொடுத்துடக்கூடாது. அப்போ எப்படி கனி கொடுக்கும்? அந்த குறிப்பிட்ட இடத்துல அது போட்டால் தான், குறிப்பிட்ட மண்ணில் அது போட்டால் தான் அது என்ன பண்ணும்? வளரும். விதை நல்லது தான், ஆனால் எந்த விதை எந்த மண்ணில் போடணும், அப்படி போட்டால் தான் இல் கிவ் யூ ஃப்ரூட்ஃபுல், கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அது சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் மற்றும் ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் எல்லாத்துக்கும் இது வந்து பொருந்தும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஜீவனோடு என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரி, அப்படி கொண்டு வந்தாச்சு. ஆனால் உலகத்திலிருந்து நீ கிறிஸ்துவுக்காய் நீ வந்து விட்டாய், ஊழியத்துக்கு வந்து விட்டாய், ஆலயத்துக்கு வந்துகிறாய், நியாய பிரமாணங்களை நீ கடைப்பிடிக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையிலே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, மனம் மாறிவிட்டாய், அதிலே போகணும். பின் மாற்றத்திற்கு போயின்னா பிரச்சனை தான். அல்லேலூயா. ரெண்டு இட்ஸ் பை டைரக்ஷனல். ஒன்று விதம் போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் போயிட்டு பின்மாற்றம் ஆகிவிட்டால் என்ன பிரச்சனைகள்? பிரியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்ன பார்த்தீங்களா? என்ன ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. கஷ்டப்பட்டு ஒரு ஆளை கிறிஸ்துவத்துக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு ஆத்மா மறுபடியும் உலகத்துக்குள்ளே போயிட்டா, மறுபடியும் உலகத்தின் காரியங்களை ஈடுபட்டு விட்டால் அது எப்படிப்பட்ட காரியமா? கூடாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ என்ன ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கஷ்டமான வேலையை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆத்துமாக்களை நம்ம சேகரிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்களை சேர்த்து அவங்களுக்கு எல்லா வித பொருளை சொல்லி மறுபடியும் அவர்கள் வழி விலகாவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சம்படி ஓகே, இந்த ஆத்மாவை நான் சேகரிச்சிட்டேன், சரி வந்துட்டா, சர்ச்சுக்கு வந்தாச்சு, போயாச்சு. பட் நம்ம வந்து மானிட்டர் பண்ணால் எப்படி இருக்கான், வேறு இது வர்றாப்லையா, சர்ச்சுக்கு வர்றாப்லையா, வசனம் பேசுகிறாப்லையா, இல்லை மற்ற காரியங்களில் ஈடுபட்டு அந்த பவனிக்கு வந்து யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அது இருக்கிறது. அல்லேலூயா. போயிட்டா அந்த வசனம் இன்னொரு கூட வாசிங்களா சிஸ்டர்? மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானத்தைப்படிதால் மனந்திருப்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயரில் அழகாக சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஸோ ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணும் பொழுது நாம் வந்து மிகவும் மிகவும் காணொலியாக காணப்பட வேண்டும். இருந்தாலும் அது நம்மளுக்கு விழுந்த, நம்ம மேல் விழுந்த அது கடமையாக காணப்படுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சவுல் என்ன பண்ணா? அந்த ஆள் என்ன பண்ணார்? சவுலாக இருக்கும்போது யார் யார்
கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாத்தையும் பழி வாங்கினான், துன்பப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பிற மதத்தார் துன்பப்படுகிற சூழ்நிலை வருகிறது. கிறிஸ்துவ ஆலயங்களை இடித்து கொண்டிருக்கிறார் ஒரு சமயங்களில். அந்த நார்த்துலலாம் போனோம்னா தே ஆர் கிவிங், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பாஸ்டருங்க என்ன பண்ணுறாங்க, அடிக்காங்க. உங்களுடைய எத்தனை பேர் தெரியும் இந்த ஸ்டேன்ஸ் கொள்ள, அவங்க ஆசிரியர்னா வந்து ஊழியத்துக்கு பண்ணாங்க, அந்த பிள்ளைகளை உயிரோடு எரிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஸோ உபத்திரவம் எரிக்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட இந்த சவுல் என்ன பண்ணுகிறான் என்றால், ரொம்ப கொடுத்துருக்கான், ரொம்ப மக்களை துன்பப்படுத்தி இருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் ஒரு கட்டத்திலே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அல்லேலூயா. யார் எந்த கடவுள் இப்படி பேசுவார்? நீ பண்ணுறியே இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு துன்பம், யார்? அது நான் தான்ப்பா. எந்த கடவுள் சொல்லும் பிரியமானவர்களே? அது மட்டுமல்ல, இன்னொன்று கூட சொல்கிறேன். இது வந்து ஒரு புறமதத்தான், உலகத்தில் காரியங்களில் ஈடுபட்டக்கூடிய மனிதன், அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய மனிதன் கிறிஸ்துவ மக்களை புண்படுத்துகிறான். இப்போ கர்த்தர் பேசுகிறார். அப்படியே ரிவர்ஸ்க்கு வரலாம். இயேசுவை மலை உச்சியிலே கொண்டு போய் பிசாசு நிறுத்திவிட்டு, இந்த பிரபஞ்சத்தை நீ எல்லாம் பாரு, எப்படி இந்த உலகத்தை பார், எவ்வளவு ஆஸ்திகள், எவ்வளவு பொருட்கள், எவ்வளவு விலை மதிக்க முடியாத கனிமங்கள் எல்லாமே இங்கே இந்த உலகத்தில் இருக்குது. இதை நான் உனக்கு கொடுக்கேன் வித் கண்டிஷன். ஒரு கண்டிஷன், நீ என்ன செய்து தாழ பணிந்து கொள். யார் சொல்கிறா? பிசாசு யாரை சோதிக்கான்? இயேசுவை சோதிக்கான். அப்போ நம்ம பார்க்கோம் பைபிளில், அழகான உலகம் உருவானது. உலகத்தை கடவுள் அருமையாக உருவாக்கி இந்த பூமியை உருவாக்கினார். யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதியாமத்தில் சொல்லியிருக்கு, பூமியை அழகாக உண்டு பண்ணி, இயற்கை வளங்களை உண்டு பண்ணி, நல்ல ஒரு சுவாச காற்றை உண்டு பண்ணி, அவனுக்கு தேவையான எல்லா அருமையான ஒரு காரியங்களை தேவன் அவனுக்கு செய்து யார்கிட்ட கொடுத்தாரு? மனிதனுக்கு கொடுத்தார். இந்த உலகம் இப்போ யார் கையில் இருக்குது? பிசாசு கையில் இருக்குது. அப்போ இந்த இடப்பட்ட வேலையிலே எப்படி இந்த கடவுள் கொடுத்த பூமி, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி அவங்க கைக்கு போச்சு? சிந்திக்கணுமா வேண்டாமா? அப்படி இல்லாமல் அப்போ என்ன செய்கிறாங்க? பாவம். மனிதர்கள் அவர் கொடுத்த ஒரு தாளந்தை தன்னுடைய பாவ காரியமாக இல்லை உலகத்தில் உள்ள காரியங்களை ஈடுபட்டு அந்த தாளந்தை நாம் இழந்து விடுகிறோம். கொடுக்காதவன் கையில் கொடுத்தாச்சு, பிசாசு கையில் இப்போ உலகம் இருக்குது. கூட்டு போய் காட்டுறான். இயேசுவுக்கு அந்த கெதி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சரி. நான் எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் இருக்கும், டெம்ப்டேஷன் இருக்கும். அதை காட்டி ஏமாற்றுவான், இதை காட்டி ஏமாற்றுவான். ஆனால் நாம் வந்து எந்த உயர்ந்த கொண்டும் நாம் வந்து வழி விலக கூடாது. பிரியமானவர்களே, இன்னும் கூட சொல்கிறேன், இன்னொரு அருமையான வசனம் நான் சொல்லிக்கிறேன். 1 கொரிந்தியர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் அடிக்கடி எனக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம் தான். 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 20. நீ எப்படியாக இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். Praise the Lord. அருமையான வசனம். யார் சொல்றா? பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்றார். பவுல் யாரு? சவுலா இருந்தவன், கிறிஸ்தவங்களெல்லாம் துன்பப்படுத்தினவன். அப்புறம் மனம் மாறி கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் ஆசியா நாடுகளுக்கெல்லாம் சென்று அவன் ஊழியத்தை செய்தவன். கொரிந்து, இப்போ உள்ள கொரியன்னு சொல்கிறோமே, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அந்த பட்டணங்களே போய் அந்த காலத்தில் அவருக்கு இந்த புத்தகத்தை எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு? யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதனுக்கு யூதரை போலவும் நிப்பாட்டிக்கலாம். ஜாதி இல்லைங்களா? நம்மளுக்குள்ள ஒரு சில பேர் ஜாதிகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் என்ன அருமையான சொல்கிறாரு, யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக யூதருக்கு யூதனை போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். இப்போ நீங்கள் இந்த ஜாதியார்கள், நீங்கள் உங்களை நான் ஆதாயப்படுத்தி கொள்ள போனால் உன்னுடைய நடைமுறைகளை, உன்னுடைய பழ வழக்கங்களை நான் உன்னிடம் கற்றுக்கொண்டு நீ என் கட்சிக்கு வா, நீ கிறிஸ்துவை ஏற்றிக்கொள், நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். உனக்கு ஜூஸாக தானே இருக்கணும், உனக்கு யூதனாக தானே இருக்கணும், நான் வர்றேன், நீ என்னுடைய என்ன செய்ய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். சரி, யூதருக்கு அப்படி சொல்லிட்டாச்சு. இந்த நியாயப்பிரமாணம் எப்படி வந்தது? 10 கட்டளை கடவுள் கொடுக்கார், அதான் நியாயப்பிரமாணம். இந்த 10 கட்டளைகளை கை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க அந்த காலத்தில். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அந்த மக்களுக்கு அவங்கள போல நான் ஆனேன். நீங்கள் 10 கட்டளை நீங்கள் பின்பற்றீங்க இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் நான் 10 கட்டளை நான் பின்பற்றேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்துடுங்க. அல்லேலூயா. யூதனுக்கு யூதனாகவும், நீ ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு நியமிக்கணும் ஆனேன். 21 வசனம் வாசிங்க, ரொம்ப அருமையான வசனம். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயத்தைப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஆனேன். முன்பாக இல்லாமல் ஆமேன் பிரமாணத்துக்குள்ளவனாக இருந்தேன். யார் யார் 10 கற்பனைகளை கடைப்பிடிக்காம வழி விலகி சென்றார்களோ அவர் கூட போய் இந்த பவுல் ஊழியம் பண்ணுறான். ஹல்லேலூயா. ஊழியம் பண்ணிட்டு வசனம் சொல்கிறாரு, ஏன் நான் உங்கள் கூட சேர்றேன், நியாயப்பிரமாணத்தை நான் வந்து கடைப்பிடிக்கலை, ஆனாலும் உங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணம் என்னது? அன்புக்கு அன்பு. ஹல்லேலூயா. தன்னை போல பிறரை நேசி. என்ன அருமையான வசனம் பிரியமானல. ஏன்னா அவர் எப்படி ஆத்ம ஆதாயத்தை அவர் சேகரித்தார் என்பதை நான் சொல்லிக்கிறேன். 22 வசனம் வாசிங்க சிஸ்டர். அதில் பலவினரை ஆதாய கொடுத்தும் பள்ளிக்கொடிக்கு பலவினருக்கு பலவினை போல நானேன். எப்படியாகிலும், எப்படி இந்த எப்படியாகிலும் வந்து மீனிங் ஹவவர், எப்படியாகிலும் வாசிங்க, சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாவும் ஆனேன். அல்லேலூயா. புரிஞ்சா? புரிஞ்சவர்களை கைதட்டலாம் பிரியமானவர்களே. பலவீனன், யார் பலவீனன்? பார்க்கும், இவன் கொஞ்சம் வசதியாக இருக்கான், அவன் பலவீனமாக இருக்கான், இவன் நோயாக இருக்கான், இவன் நொடியாக இருக்கான், இவன் அப்படி இருக்கான். எல்லாத்துக்கும் எல்லாவும் ஆனேன். யார்? பவுல் சொல்லுகிறார். என்ன நோக்கம் என்றால், எப்படியாவது சரி நீ யூதனாரு, ஒரு ஜாதிக்காரனாரு, ஒரு ஸ்டேட்டஸில் வாழு, ஒரு பலவீனனாள், ஒரு ஏழ்மையாரு, ஆனாலும் இந்த பவுல் என்ற ஊழியன் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து எல்லா மக்களையும் ஆதாயப்படுத்தி கொண்டு அவன் ஒரு ஆத்மா ஆதாயத்திற்காக எல்லாத்துக்கும் எல்லாவும் ஆனேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? நீ எந்த ப்ரொஃபஷனல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, மற்றபடி எந்த தொழில் பண்ணாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் நான் அவங்கள போய் நான் ஆதரித்து அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆதாயத்தை நாம் பெற வேண்டும். அந்த ஒவ்வொரு வசனமும் நம்ம தியானிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வசனமும் நம்ம வந்து நம்மளை புடமிடப்படுகிறது. அல்லேலூயா. 3வது வசனம்னா அவர்கள் 3வது பார்க்கலாம். இப்போ ஃபிஷர்மேன், மறுபடியும் கம் டு ஃபிஷர்மேன். ஃபிஷர்மேனுக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன? வலைகளை போட வேண்டும். வலைகளை போட்டால் தான் அவர்களுக்கு மீன் கிடைக்கும். ரைட், இப்போ வந்துடலாம். இந்த பழைய மறுபடியும் ஏசாமி கதைக்கு வந்துடுறேன். அப்போது சொல்கிறாரு, வலைகளை பழுது இல்லாமல். மார்க் பாருங்கள், மார்க் 9:19 கூட வாசிங்க. மார்க்கு 1:19. ஓகே பிரியமானவர்களே, வலைகள் பழுது
இருக்காமல் இருக்க வேண்டும். இட் மீன்ஸ் இது எதை குறிக்கிறது என்றால் உன்னுடைய ப்ராசஸ், உன்னுடைய ஊழியத்தின் ப்ராசஸ், உன்னுடைய வாழ்க்கையோட ப்ராசஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏதாவது ஒன்று தப்புச்சுன்னா நீ ஆத்ம ஆதாயத்தை சேகரிக்க முடியாது. எப்படி என்றால் வலை கிழிச்சுன்னா மீன் அல்ல படுமா? படுமா? முடியும், ஓடி போயிடும். ஒரு 10 மீனில் ஒரு 5 மீன் ஓடிடும், உனக்கு 5 மீன் தான் கிடைக்கும். ஸோ இந்த வலையானது இட்ஸ் ஷோயிங் அவர் ப்ராசஸ், நவஸ் அவர் மினிஸ்ட்ரி. நம்ம என்னென்ன எப்படி பண்ண வேண்டும், எப்பொழுது எதை பண்ண வேண்டும், எப்படி ஒழுங்கும் திரும்புமாக நாம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆத்மா ஆதாயம், இந்த ஆத்மத்தை நீங்கள் மீனாக எடுத்துக்கோங்க, வலையை உங்களோட மிஷினரி ப்ராசஸாக எடுத்துக்கோங்க. பண்ணும்பொழுது தான் அந்த கரெக்டாக அந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார், ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அவர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணுமா? எதுவுமே டேமேஜ் இருக்கக்கூடாது, எதுவும் ஊனமுற்றதாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்கும் பொழுது அவர் எதை விருப்பப்படுகிறார் என்றால் எவ்ரிதிங் ஷுட் பி பர்ஃபெக்ட். ஒரு அழுகின பழத்தை கொடுக்க முடியாது ஆச்சுங்களா? ஒரு நொண்டி போன ஒரு ஆட்டை போய் நீ பழி கொடுக்க முடியாது. அந்த ஆட்டை பழி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு வயசு இருக்குது, அந்த வயசில் நீ பழி கொடுக்க வேண்டும். இவ்வளவு நேர்த்தியாக பழுதற்றதாக கடவுள் விருப்பப்படுகிறார். ஏனென்றால் அவர் பழுதற்றதாக காணப்பட்டார். அவருடைய ஒரே பிறந்த குமாரை, எந்த பாவம் செய்யாத ஒரு சுத்த கண்ணனை, ஒரு சித்த பரிசுத்தரை நம்முடைய பாவங்களுக்காக தேவன் கொடுத்தார். ஸோ அவருக்கு நினச்சனும் பழுதற்றதாக கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஸோ இந்த வலை ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்க, நான் சொல்கிற புரிஞ்சா? ஸோ ரொம்ப முக்கியம். வலை பழுது இல்லாமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். எந்த வாலிப பையன் கொஞ்சம் தவறான வழியிலே போயிறானோ அவனை திருத்தி கொண்டு வருவது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் எப்படி ஒரு வலையிலே மீன் ஓடி விடுகிறதோ அதுபோல் சேகரித்த ஆத்துமா அது சென்றுவிடும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, போதகருடைய பிறந்தநாள் மற்றும் திருமண காரியங்கள் இருக்கிறனாலே நான் ஒரு சில சங்கீதம் 128 வசனம் நான் வாசித்து நான் ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். சங்கீதம் 128 அதிகாரம். சத்தம் வாசிங்க. ஓகே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியில் நடக்கிறவன் எவனோ அவன். பிரியமானவர்களே, இந்த வசனம் குறிப்பாக ஜான் குடும்பத்தாருக்கு சென்று அவர்களை ஆசீர்வதிக்கும் என விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒர்க். ஆதாம் கொடுத்த என்னது? ஃபஸ்ட்டு ஒர்க்கு, நீ போய் பழிச்சு வேலை செய். உன் கையின் பிரயாசம், இது நான் மேபி பிஸ்னஸ் ஆர் மேபி ஒர்க் ஆர் மேபி சம் யூ ஹவ் டு. நம்ம என்ன பண்ணணும்? அந்த கையின் பிரயாசத்தை, பைபிள் என்ன சொல்லி, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டா இருக்கும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, என்ன சொல்லுங்க, உன் மனைவி இருக்கும் கணிதரின் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒளிமர கன்றுகளை போடு. என்ன அருமையான வசனம். உன் மனைவிகள்னு சொல்ல, உன் மனைவின்னு சொல்லியிருக்கு. ஆனால் உன் பிள்ளைன்னு சொல்லும்போது என்ன சொல்ல, ஃப்ளூரல் சொல்லியிருக்கு, பிள்ளைகள். ஹல்லேலூயா. பிள்ளைகள். யாருக்கும் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா பிள்ளைகள். இட்ஸ் நாட் எ சிங்குலர், இட்ஸ் எ ஃப்ளூரல். ஹல்லேலூயா. அது ஒரு பன்மையை குறிக்கிறது. ஆசீர்வதிக்க கூட எப்படி சொல்கிறார் கடவுள், உனக்கு ரொம்ப குழந்தைகள் உண்டாகும். ஹல்லேலூயா. உனக்கு ரொம்ப செல்வம் உண்டாகும், உனக்கு ரொம்ப ஞானம் உண்டாகும், உனக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் உண்டாகும். அதான் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை. நம்முடைய மக்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. 4ஆம் வசனம் சிஸ்டர். இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், வாழ்வை நீ கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கடவுள் தூரத்திற்கு மட்டும் தெய்வம் இல்லை, அருகாமைக்கும் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இன்பங்களிலும் சரி
துன்பங்களிலும் சரி, கஷ்டமான காரியங்களிலும் சரி, அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில், இந்த அவசரமான உலகத்தில் இன்றைக்கி எல்லாமே கிடைக்கி. பிரியமானவர்களே, இந்த எத்தனை பேர்த்துக்கு ஏஐ டூல்ஸ் எல்லாம் தெரியும் தெரில. ஃபோட்டோ போட்டால் அது எப்படியெல்லாம் மாறுது. அல்லேலூயா. நல்ல நல்ல திங்ஸ் கூட இருக்குது, நல்ல திங்ஸ் எல்லாம் இருக்குது ஏஐயில். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. எல்லாம் மிஷினரி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருங்களில் ரோபோ ஆப்ரேஷன்ஸ். ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் எல்லாம் ரோபோஸ் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த உலகமான காரியங்கள் ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். அங்கே சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றும் இருக்கட்டும். எருசலேமின் வாழ்வை ராமூர்த்தினரின் வாழ்வை காண்பாயின்னு போட்டிருக்கா? இல்லை. ஒரு டெல்லியின் வாழ்வை காண்பாயின்னு போட்டிருக்கா? இல்லை. ஒரு மாஸ்கோவின் வாழ்வை காண்பாய் போட்டிருக்கா? இல்லை. அப்போல்லாம் அது இருந்திருக்கு. ஒரு பாபிலோன்னு இருந்திருக்கு, அலெக்சாந்திரியா நகர், பைபிளில் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன சொல்லுது? நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் எப்படி? சமாதானம் இருந்த நகரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஊர். அல்லேலூயா. அங்கே செழிப்பு. அல்லேலூயா. அந்த வாழ்வு நம்முடைய இருக்கட்டும். அது மட்டுமல்ல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தைங்கான. பிரியமானவர்களே, போது பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன், இந்த குடும்பத்திற்காக சொல்லுகிறேன், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கும் உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிள்ளையின் பிள்ளை ஏது? பிள்ளையின் பிள்ளை ஏது? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தான் பிள்ளை. ஈசாக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் தான் அந்த ஜெனரேஷன் வரும். புரிஞ்சா? ஆமேன். அப்போ தான் அந்த தலைமுறை வரும். அல்லேலூயா. கடவுள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடம் நம்ம கேட்கும் பொழுது அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 2 விதமான காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக ஊழியம், ஆத்துமா ஆதாயம். ஆத்துமா ஆதாயம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளோ ஒரு பிரச்சனை வரும்பதை பார்த்தோம். அதே சமயத்திலே நாம் ஒரு ஊழியங்களை பண்ணும் பொழுது ஆத்தும ஆதாயங்களை யாருக்காக எப்படியாக செய்யும் என்பதை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடவுள் ஆசீர்வாதம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அருமையான எதிர்பார்க்காத ஒரு செய்தி இல்லையா? அருமையாக எதிர்பார்க்காத ஒரு செய்தி. எல்லாரும் கவனிச்சிருந்தால் ரொம்ப உருக்கமாக எல்லாரும் பார்த்துன்னு இருந்தீங்க. ஆமேன். அல்லேலூயா. இந்த காலத்தில் ஆத்ம ஆதாயம் பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அதை நாம் எப்படி செய்யணும் என்று சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பயபக்தியோடு செய்யணும். அல்லேலூயா. இங்கே போய் சந்திக்கிற ஒருத்தருக்காவது இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அது கிரியை செய்யும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து ஒரு பேச்சு. கடவுள் தான். இன்றைக்கி கூட என்னோட வேலை செய்த ஒரு பெண் அவரோட திருமண பத்திரிக்கை கொண்டு வந்து ஜான் சார் என்று சொல்லி பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க. போயிட்டு வெளியே போகும்போது என்னை கேட்குறாங்க, எப்படி ஜான் சார் வேலை விட்டுட்டு? நான் சொன்னேன், வேலை விட்டாச்சு, ஆனால் கர்த்தர் அதை காட்டிலும் பெருசாக ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறார்? அதை காட்டிலும் பெருசாக ஆசீர்வாதம் பண்ணி. ஏன்னா கர்த்தருக்கென்று சொல்லி நாம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு சார்பாய் சகலத்தையும் மாற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதே போல தான் நான் சொன்னேன், சார் அது விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் என்ன விடலை. வேலை விட்டுடுச்சு, ஆனால் கர்த்தர் என்ன விடலை. கர்த்தர் என்ன தாங்கி பிடிச்சு கொண்டு இருக்கிறார். ஒரு சின்ன சுவிசேஷம் அந்த பெண்ணுக்கு. நேற்று ஒருத்தன் ஃபோன் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு சொன்னான். என்ன ஆகலை, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துன்னு வராரு. அல்லேலூயா. அப்படியே தான் கர்த்தர் என்ன நடந்தாலும் நம்மை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அதே போல் இந்த ஒரு சபையாய் நம் செயல்படும் போது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சபையாய் எப்பவுமே சொல்கிற ஒன்று காட்டிலும் எது நல்லது? 2. அல்லேலூயா. 1 விட 2 ரொம்ப பெருசு. நான் சொல்லலை, பைபிளே சொல்லுது. அல்லேலூயா. அப்படின்ற போது நீங்கள் எப்போ யோசித்தாலும் என்ன பண்ணாலும் உங்களோடு கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அவரை கொண்டு அநேக ஜாதிகளை நீ கர்த்தருக்காய் கொண்டு வரவர்களாய்
உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படியாய் எங்களோடு கூட பேசி எங்களையும் ஊக்குவித்து சபையோரும் ஊக்குவித்த மூப்பர் பாபுக்காக நன்றி. அது மட்டும் இல்லாமல் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த ஆண்டு நம்ம சபைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. இது நான் சொல்லலை, அநேக விஷயங்களை பார்க்குறோம். ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு டக்குன்னு இந்த ஸ்பீக்கர் வாங்கணுன்னு ஸ்பீக்கர் வந்தாச்சு. அல்லேலூயா. நம்ம யோசிச்சு கூட பார்க்கல. சும்மா நான் அறிக்கை செய்த ஒரு சண்டே, அடுத்த சண்டே 3 நாள் நம்ம வாங்கிட்டோம். எப்படி வாங்கணும்னு சொல்லி இப்போ கூட எனக்கு ஆச்சரியமாகுது. இன்னொரு பாஸ்டர் வந்து இதை வாங்க பிரயாசப்பட்டுனுங்கிறாரு, அவரால் வாங்க முடியல. அவர் ஒரு நேரம் பாஸ்டர் கூட இதை வாங்குறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த பாஸ்டர் மீட்டிங் வந்தாங்க. வந்து இந்த சவுண்ட் குவாலிட்டி பார்த்துட்டு நாங்களும் வாங்குகிறேன், எங்களுக்கும் நம்பர்ஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் நம்பர் கொடுத்தேன். ஆனால் அவங்களால அது சீக்கிரமாக வாங்க முடியல. ஆனால் நமக்கு கர்த்தர் அதை செய்தார். நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு திருமண காரியங்களாக இருக்கலாம், வீடு கட்டுகிற விஷயங்களாக இருக்கலாம், சபையின் காரியங்களாக இருக்கலாம், எல்லா காரியங்களும் கர்த்தர் நமக்கு ஏற்ற காரியத்தில் ஏற்ற நேரத்தில் நமக்கு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற நீங்கள் சபைக்காகவும் சபை போதருக்காகவும் மூத்த போதருக்காகவும் தாயாருக்காகவும் எனக்காகவும் ஷீலாக்காகவும் லெவிட்டாக்காகவும் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபித்து கொள்ளுங்க. முதலாவது ரொம்ப முக்கியமானது, தேவ பிரசன்னத்தை விரும்புங்க. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களோட டேக்குன்னு கூட வச்சுக்கோங்க. எப்போவுமே கழுத்தில் மாட்டின்கிற செயின் மாதிரி நினச்சிக்கோங்க. என்ன செயின்? பிரசன்னம். அல்லேலூயா. அது எங்கேயும் விட்டுடக்கூடாது. பிரசன்னத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. இது இந்த ஆண்டு நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தேவ பிரசன்னம் கழுத்தில் கட்டின தாலி மாதிரி வச்சுக்கலாமே, சரியா? அது என்ன பயணக்கூடாது, கைட்டி வச்சிடக்கூடாது. அது எப்போவுமே என் கூட, நான் என் இயேசு என் மணவாளன், நான் அவரோட மணவாட்டி. அவரை விட்டு ஒரு கணவனை விட்டு வேறு எங்கன்னா போக முடியுமா? அதே மாதிரி இயேசுவை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அந்த பிரசன்னத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்படியான உறுதியாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன். இந்த பலவீன நேரத்தில் இந்த பலவீன நேரத்தில் கண்களை மூடி இந்த ஒரு பாடலை பாடி தேவனை கனம்படைச்சு, இந்த பலவீன நேரத்தில் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே இந்த பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே இந்த பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பே, உயிருள்ள நாள் எல்லாமே எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்து புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்து ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம் வந்து புது பலன் அடைகின்றேன். எந்தன் சோர்வற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்து ஆறுதல் அடைகின்றேன். எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே எந்தன் பலனே
கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைப்பவரே, கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைப்பவரே, உம்பலனை தந்து நடத்திடுவீர், இதுவரை காற்றிடுவீர். சொல்லுங்க, உம்பலனை தந்து, உம்பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காற்றவரே, எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. சொல்லுங்க கடைசியா, எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. எந்தன் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாள் எல்லாமே. இந்த உயிருள்ள நாள் எல்லாமே. ஆண்டவரே, எங்கள் உயிருள்ள நாள் எல்லாம் உங்க பலங்களை குடிச்சு எங்களை தாங்கி வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, தகப்பனே, வந்த சகோதரிகளுக்காகவும் சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அவர்களை பலன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவன் வருகை மற்றும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக தேவனுக்காய் எழும்பி ஓடுகிற தகப்பனே ஊழியர்களாய் இவர்களை அபிஷேகித்து ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை தெரிந்து கொண்டு எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, சச்சின்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மகனை சுகம்படுத்துங்க. இயேசுவின் கரம் சச்சின் மேல இருப்பதாக. தகப்பனே, இந்த சிக்கன் பாக்ஸ்ல இருந்து பிள்ளைக்கு விடுதலை கட்டளையிடுங்க. தேவ கரம் அந்த பிள்ளைகள் மேல இருப்பதாக. ஸ்தோத்திரம். தகப்பனே, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த சாயங்காலம் வரை சபையில இருந்து விளையாடி அவர்கள் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி செலுத்துகிறேன். டீச்சர்மார்களை ஆசீர்வதிங்க, மரியாவையும் பத்மாவையும் ஆசீர்வதிங்க. தேவ கரம் அந்த பிள்ளைகள் மேல இருப்பதாக. சபைகளை ஆசீர்வதித்து காற்றுக்கொண்டு வெளியெடுத்துங்க. எல்லா நன்மையான காரியம் சபையோடு கூட சேர்ந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you God.